ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தலை குளித்ததுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடிய ஹேர் கண்டிஷ்னர் எப்படி நம்ம வீட்டிலே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேட் ஹேர் கண்டிஷ்னர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து 2-in-1 பர்பஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேர் சீரமாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஹேர் கண்டிஷ்னராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் கண்டிஷ்னர் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. வாஷ் பண்ணாலும் ஓகே, வாஷ் பண்ணனாலும் ஓகே. ஸோ இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூனுக்கு ஆலிவேரா ஜெல் ஃபஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோகோனட் ஆயில் வந்து சேர்க்க போகிறோம். 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஹேராக இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக ஆல்மண்ட் ஆயில் அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்க்க போகிறது வந்து ரோஸ் வாட்டர். 5 டேபிள் ஸ்பூனுக்கு ரோஸ் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஸ் வாட்டர் நம்ம சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து இதில் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இதில் விட்டமின் இ கேப்சூலும் நம்ம இப்போ சேர்த்து முடிச்சாச்சு. சேர்க்க வேண்டிய எல்லாமே நம்ம சேர்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃப்ளஃபியாக உங்களுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம கடைகளில் வாங்குவோம் இல்லையா ஏர் கண்டிஷ்னர், அது போல் உங்களுக்கு வந்து ஏர் கண்டிஷ்னர் வந்து கிடச்சிருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஃப்ளஃபியாக ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இதை தான் இப்போ நம்ம வந்து ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறோம். இதை இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது வந்து 2-in-1ஆகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஹேர் சீரமாகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் கண்டிஷ்னராகவும் ட்ரை பண்ணலாம். இப்போது நம்ம இதை ஹேர் கண்டிஷ்னராக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் தலைக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு இல்லை அப்படின்னா சீயக்காய், நீங்கள் எது போட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஏர் கண்டிஷ்னரை நீங்கள் உங்கள் தலையில் அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes 3 minutes அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வாஷ் பண்ணாலும் சரி, வாஷ் பண்ணலனாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வாஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண வேண்டாம் அப்படின்றவங்க வாஷ் பண்ணாமே விட்டுடலாம். இதை ஏன் நான் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லீவ்-இன் ஹேர் கண்டிஷ்னர். அப்படின்னா இதை நம்ம வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமே இல்லை. இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி அப்படியே கூட விட்டுடலாம். அடுத்ததாக ஹேர் சீரம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் உங்கள் தலைக்கு நீங்கள் ஷாம்பு போடுவீங்க, கூடவே வந்து கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுவீங்க. ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து ட்ரை ஆகிரும், ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஹேர் சீரம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2 கையிலையுமே அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் முடி ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். முடியோட வேர் பகுதியிலேருந்து முடியோட எண்டு போர்ஷன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த சீரம் வந்து ஒரு டைம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 10 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஹேர் சீரம் அண்ட் ஹேர் கண்டிஷ்னர் வந்து உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களோட ஹேர் வந்து ஈரப்பதம் இல்லாமல், அதாவது மாய்ஸ்சரைஸ்டு இல்லாமல் வறண்டு காணப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய முடி உதிர்வு பிரச்சனை இருக்கும். ஹேர் வந்து அதிகமாக கொட்டும், டேமேஜ் ஹேராக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து பொடுகு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம எப்பயுமே நம்மளோட ஹேரை வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கணும். அதுக்கு இந்த ஹேர் கண்டிஷ்னர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து ஒரு முடியோட எண்டு போர்ஷனில் வந்து 2-3 வந்து முடி வந்து பிளவுபட்டிருக்கும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஒரு ஹேர் கண்டிஷ்னர் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரலாம். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போதே உங்களால் நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். இதுக்காக நீங்கள் வந்து காசு போட்டு செலவு பண்ணி ஹேர் கண்டிஷ்னர் வாங்கணும், சீரம் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்மளே வீட்டிலே இருக்கிற பொருட்களை வச்சு பண்ணிடலாம். ரொம்பவே நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ட்ரை பண்ணுறனால உங்களுக்கு முடி பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் அண்ட் சில்கி ஸ்மூத் ஷைனிங்காக இருக்கும். உங்கள் முடி தொட்டு பார்க்கும்போதே நல்லா பளபளன்னு பட்டு போல் மின்னும். அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டிஷ்னர் அண்ட் சீரம் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.